வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏககுரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாं விசேஷே பவரூபிணாம் நிவே சர்வவித்யானாं ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தே நமः. ஓம் பத்ரம் கர்ணேபிः விஷ்ணயாம தேவாः பத்ரம் பஷ்யமாக்ஷபிர்யஜத்ராः ஸ்திரைரங்கஸ்துஷ்டுபாகம் स्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रवृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न सक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पति ददातु. ओम शांति शांति शांति. இன்னைக்கு சீதோபனிஷத்தில் 21வது மந்திரம், அதுலேருந்து பார்க்கலாம். இது ஒரு வரலாறை சொல்லுது. வரலாறுனா ஹிஸ்ட்ரி, இதிகாசம்னு சம்ஸ்கிருதத்தில். என்ன தத்ர திரயமயம் சாஸ்திரமாத்தியம் சர்வார்த்த தர்சனம். ரின் அதாவது ரிக் யஜு சாம ரூபத்வாத் த்ரயீதி பரிவர்த்திதா. இந்த த்ரய அத்ரய அத்ரி அப்படி சொல்கிறோம். அத்ரி மகரிஷி தான் மூன்றையும் கடந்தவர். நாம் துரியத்துக்கு வரணும். இப்போ அடியே உங்களை முதல்ல வந்த உடனேயே சத்வகுணத்துக்கு வாங்கன்னு சொல்லியிருப்பேன். சத்வகுணத்துக்கு ஏன் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த மாமிச உணர்வுகள் நமக்கு குறையும். சத்வகுணத்துக்கு வரத்துக்கு வழிமுறைகள் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா, பதியை அணுக பாசம் விலகும். இந்த ரஜோகுணத்துக்கு உள்ள உணவு இருக்குது, சத்வகுணத்துக்கு உள்ள உணவு இருக்குது, தமோகுணத்துக்கு உள்ள உணவு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தமோகுணத்தினுடைய உணவை தான், மாமிச பிரச்சாரம் தான் அதிகமாக நடக்குது. மாமிசங்கிறது தமோகுணம். அது என்னது, மாமிசம் பார்த்தோன்னே சாப்பிட்ணும் ஒருத்தவனுக்கு தோணுதுன்னா அவனுக்கு மிருக உணர்ச்சியை தூண்டுறது தானே ஒரு பாயிண்ட்டு. அதே மாமிச உணர்வை தூண்டி தான் இந்த டிவிலையும் சினிமாவிலையும் நாடு முழுவதும் என்னது, மாமிசத்தை, மனித மாமிசத்தை காமிச்சு மனுஷங்குள்ளே இருக்கக்கூடிய தமோகுணத்தை, அது விளம்பரமாக இருக்கட்டும், சினிமாவாக இருக்கட்டும், நாடகமாக இருக்கட்டும், இந்த குத்தாட்டமும் கும்மாட்டமும் போடுறவங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி பந்து பண்ணுறாங்க. ஒரு குழந்தை இறந்து போயிடுது. இன்றைக்கி பண்ணுறவங்கலாம் அந்த மாதிரி அக்கிரமம் நடக்கும்போதெல்லாம் கண்டுக்காமல் போகிறாங்க. இறந்து போனதுக்கப்புறம் இப்படி கொடி பிடிக்கிறதுல என்ன, கொஞ்சோண்டு சிந்திச்சு பாருங்களேன். தமோகுணம் தான் அது காரணம். மிருக உணர்ச்சி அதிகமாக தூண்டது மாமிசத்தை காமிச்சிக்கிட்டே இருக்குது. அதை விடணும் அப்படின்னு சொன்னால் உணவு முறைகளில் மாற்றம் வேணும். நாடு முழுவதும் மாமிசம்தான் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுங்க. இதுக்கு மேலே எனக்கு பேச எனக்கு விருப்பம். லைட்டாக தொட்டு காமிக்கிறேன். அதனால் என்ன ஆகும்னா அதுக்கான விளைவுகள் ஏற்படும். அது இறந்து போன பிற்பாடு தான் எல்லாருக்கும் விழிப்பு நிலை வருமா. இது ஒரு வாரம் பேசும், அப்புறம் விட்டுருவாங்க. இந்த அமைப்புகள்லாம் என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல. எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. வேறு ஒரு பக்கம் போட்டோம், சத்வகுணம் தமோகுணம்னா இந்த பேச்செலாம் வந்து தொலைக்குது. இப்போ நமக்கு தமோகுணத்துக்கு சாப்பாடு இருக்குது, ரஜோகுணத்துக்கு சாப்பாடு இருக்குது. ரஜோகுணம் காரசாரமாக விரும்புகிறாங்கன்னா அவங்க ரஜோகுணம். ரொம்ப அதிகமான ஸ்வீட்டும் அதிகமான காரமும் சாப்பிட விருப்பம் இருக்குன்னா ரஜோகுணம். சாத்விக குணம் பால், நெய், தயிர்,
பருப்பு வெஜிடேரியனாக இருக்கிறது சத்வகுணத்தை வளர்க்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வள்ளலார் எஸ்பெஷலி மெயினாக சொல்கிறார். அதனால் என்ன கிடக்கும்னா இந்த 3 குணத்தை கடக்கலாம். இப்போ நீங்கள் இந்த 3 குணத்தை கடக்கிறதுல சத்வகுணத்துக்கு வாங்கும்போது தான் முதல்ல நம்ம சொல்கிறோம். அது சும்மா ஏதோ கற்பனையோ கதையோ நினச்சிக்காதீங்க. ஒவ்வொரு வார்த்தையும் சார கர்ப்பித். சத்வகுணத்துக்கு வா, வேதாந்தமாக வா, வைதிகமாக வாழ்க்கை நடத்த ஆரம்பி, வெஜிடேரியனாக மாறிக்கோ. எப்படி 3ஆவது ஆச்சா, ஏகாந்தம் 4ஆச்சா. முதல்ல வெஜிடேரியன், 2வது சத்வகுணம், 3வது வைதிகம், 4வது ஏகாந்தம், இப்போ 5வது துரியத்துக்கு வான்னு சொல்லியிருக்கோமா. இப்போ ஒரு சின்ன விசாரம் பண்ணிவிட்டு இந்த திரையுங்கிற வார்த்தை நம்மளை தூண்டுது. சின்னதாக ஒரு விசாரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே போகலாம். இப்போ இந்த 3 உடம்பை நம்ம கடக்கணும். ஸ்தூல உடம்புல இருந்தால் பசிதாகம் இருக்கும், சூக்ஷ்ம உடம்புல இருந்தால் காமக்குராதாதிகள் ஒன்றை டார்ச்சர் பண்ணும், காரண உடம்புல இருந்தால் மயக்கமும் குழப்பமும் தூக்கமும் சோம்பேறித்தனமும் இருக்கும். இப்போ நாம் இந்த பூஜை யாகம் அன்னதானம் குரு சேவா இதெல்லாம் என்னென்னா இதெல்லாம் இந்த 3 லோகத்தை கடக்கக்கூடியது. 3 லோகத்தை கடக்கக்கூடியதுன்னா இப்போ உனக்கு மண் உடம்பு, நம்மளுக்கு இருக்கிற உடம்பு மண் உடம்பு. ஏன் மண் உடம்புனா மண்ணுலேருந்து வந்த உணவுப் பொருட்களை நம்ம சாப்பிட்றோம், அதனால் மண் உடம்பு. அடுத்தது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் அப்போ ஜல உடம்புன்னு சொல்கிறாங்க. அது நீங்கள் யாரும் பார்த்ததில்ல. ஆனால் மந்திரம் பஞ்சாக்னியில் ஜலமாக கொண்டு வந்தால் மேகத்தில் விடுவோன்னு சொன்னான். அதுக்கு மேலே 3 உடம்பு சொல்கிறார் இல்லையா, வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம். ஞான தேகம் மேலே, சுத்த தேகம் முதல். இப்போ மண் உடம்புக்கு அப்புறமா ஜலதேகம். மண் உடம்பு இப்போ நம்ம இருக்கிறோம்ல, வாழ்கிறோம்ல, இது மண் உடம்பு. இதுக்கு மேலே நாம் உடம்பை விட்டு பிரிகிறோம் இல்லையா, ஜட்ஜ்மெண்ட்டுக்காக போகிறோம், அடுத்த உடம்பு எடுக்க போகிறோம் இல்லையா, அது வரைக்கும் டைலூட் திரவமாக இருப்போம். அதனால் ஜலம்னு சொன்னோம். திரவமாக இருக்கும். வீரியம் திரவம் தானே. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எத்தனை ஆச்சரியம் இருக்குது பாருங்கள். சயின்ஸ் எவ்வளோ சயின்டிஃபிக்காக நம்ம வேதம், நம்ம ரிஷிகள், இந்த பரம்பரையில் நம்மெல்லாம் வந்திருக்கோன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம், ரொம்ப பாக்கியம், பெரிய வரம், ஒரு உயர்வான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு. இப்போ இந்த மண் உடம்புலேருந்து ஜல உடம்பு போகிறோம். ஜல உடம்பு தான் போகணுமா? இப்போ வள்ளலார் சொன்ன சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம்னு சொல்கிறாங்க இல்லையா, அது எப்படி போகிறது, அது என்ன அதுங்கிறத லைட்டாக விசாரம் பண்ணலாம். இப்போ நம்ம மேலே போகிறோம், நம்ம கர்மா பண்ணியிருக்கோம், பூஜை பண்ணியிருக்கோம், பூஜைக்கு பணம் கொடுத்துருக்கோம், பொருள் கொடுத்துருக்கோம், பூஜையில் கலந்துக்கிறோம், உழவார பணி பண்ணுறோம், திருப்பணி பண்ணுறோம், குரு சேவா பண்ணுறோம், தானம் பண்ணுறோம், தர்மம் பண்ணுறோம், யாகம் பண்ணுறோம். இது எல்லாம் குருவை பிடிக்கிறதுக்கு தான், சித்த சுத்திக்காக தான். இது 3 லோகத்தை கொடுக்குன்னு சொன்னோமா, இது ஒரு பாயிண்ட்டு. இந்த வழியில் போகிறவங்க அவங்க உத்தராயணத்தில் அவங்களுடைய மரணம் ஏற்படும். இந்த தான தர்மத்தை சின்சியராக பிடிச்சி செயல்படுறவங்க உத்தராயணத்தில் ஏற்படும் போது அவங்களுக்கு பகல் தேவதா, அர்ச்சராதி மார்க்கம், உத்தராயணம், சூரியனுடைய அந்த வெர்ச்சஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கதிர்களை பிடிச்சி தான் நம்ம சூரியன் வழியாக தான் நாம் பிரம்மலோகமோ எந்த லோகமும் போக முடியும். இது நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நம்மள்கிட்ட இருக்கிறது மண் உடம்பு, நம்ம போகிறது ஜல உடம்புல பயணம் செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் சூரியனுக்குள்ளே போகிறோம் இல்லையா, சூரியனுக்குள்ளே நுழையும் போது சூரியனுக்குள்ளே யார் இருக்கா, அக்னி இருக்குது, பிராணன் இருக்குது, ஈசன் இருக்காங்க இல்லையா. இதானே நம்ம போன உபநிஷத்தில் பார்த்துருக்கோம். அதை இதோட இங்கே நான் கனெக்ட் பண்ணுறேன். இது ஒரு அனுமானம் தான். அறகுறையாக சில மந்திரங்கள் இருக்குது, முண்டக உபநிஷத்தில் சில மந்திரங்கள் இருக்குது. இவ்வளோ தெளிவாக இல்லை, அடியன் பேசுகிற அளவுக்கு தெளிவாக இல்லை. அதனால் அனுமானங்கிற வார்த்தையை சொல்கிறேன். மந்திரத்தினுடைய ஆதாரத்தினால மந்திரத்துக்குள்ள உட்பொருளை தான் தூண்டப்பட்டு பேசுகிறேன். இப்போ இந்த சூரியனுக்குள்ள வழியாக தான் நம்ம போகணும். சூரியன் நம்ம தலை தான் சூரியன். சூரியன்னா வெளியில் இருக்கிற சூரியனையும் எடுத்துக்கலாம், உள்ளே இருக்கிற சூரியனையும் எடுத்துக்கலாம். நம்ம சகசிராரத்தில் இருக்கிறது தான் அந்த உன்னதமான சூரியன், சிவசூரியன். சிவங்கிறது சிவ ஆத்மா அல்லது பரமாத்மா,
பரமாத்மா நம்ம சகசிராரத்தில் இருக்காருன்னு சொன்னால், நாம ஜீவாத்மான்னு சொன்னால், அல்லது அது சத்து இது சித்துன்னு சொன்னால் நம்ம மேலே போகிறோம். மேலே போகும்போது இந்த சூரியனுக்கு வெளியில் தெரிகிறது வெப்பமும் வெளிச்சமா, விராட்டுன்னு சொல்கிறோமா, அதுக்கப்புறம் சூக்ஷ்மமாக ஹிரண்ய கர்ப்பன்னு சொல்கிறோமா, அப்புறம் காரணம் ஈசன்னு சொல்கிறோமா, அப்படி தானே வெளியில் வந்தோம். பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈசன், ஈசனுக்கு அப்புறம் ஹிரண்ய கர்ப்பன், ஹிரண்யனுக்கு அப்புறம் பிரம்மா அல்லது விராட்டு. இதுதானே வேதாந்தனுடைய வார்த்தை. அந்த இதை கனெக்ஷன் பார்த்தா கரெக்டாக வருது. எப்படின்னு கேட்டால், இப்போ நீங்கள் பிரம்மாவாக இருக்கிறது அக்னி, விஷ்ணுவாக இருக்கிறது பிராணன், ஈசனாக இருக்கிறது காரண உடம்புன்னு சொன்னோம், அதுதான் ஆகாசம். புரிஞ்சுங்க ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஆகாசத்துக்குள்ளே அவித்யா இருக்குது, பிரம்மம் இருக்குது உள்ள. இதை தாண்டி மண்ணை தாண்டி ஜலத்தை தாண்டி அது தத்துவம் அப்படி தானே இருக்குது. மண், நீர், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படி தானே சொல்கிறோம். அந்த தத்துவப்படி பார்த்தா இந்த உடம்பு புண்ணியம் செஞ்சிருக்க உடம்பாக இருந்தால் அது அந்த உத்தராயணத்தில் சூரிய கதிர்களை பிடிச்சி சூரிய தேவை அங்கே உள்ளே அழைச்சிட்டு போய் நமக்கு போகிற வழியில் சூரியனுக்குள்ளே நுழையிறோம் பார்த்தீங்களா, அந்த அர்ச்சஸ் போய் ஒடுங்குது இல்லை, அங்கே சூரியன் ஆரம்பிக்குது இல்லையா, அந்த இடத்துக்குரிய ட்ரெஸ்ஸு தான் அக்னி சரீரம். அதுதான் சுத்த சரீரம். அக்னி எப்போது சுத்தமாக தானே இருக்கும். இப்போ நம்ம உடம்பு நோய் நொடி இல்லாமல் வைரஸ் பாக்டீரியா இல்லாமல் இருக்கணும்னா நம்ம உடம்பை முதல்ல என்ன உடம்பாக மாற்றணும், சுத்த தேகம் அல்லது அக்னி சரீரமாக மாற்றணும். இப்போ வேல் பூஜையில் அக்னி சரீரத்தில் தேவர்கள் வராங்களா இல்லையா? ஆரம்பத்தில் நம்ம பண்ணும்போது முதல்ல வந்தது அப்படி தான் வந்தாங்க, அக்னி சரீரத்தில் தான் தேவதைகள் வந்தாங்க. இப்போ அடுத்தது அக்னி சரீரத்தை நீங்கள் தாண்டி போகணும். இல்லைன்னா அக்னி சரீரத்தில் அக்னியோட பிரம்மலோகத்தில் தான் இருக்கணும். பிரம்மாலோகம் அதாவது சூரியனுடைய முதல் சர்க்கிள். நமக்கு அது மூணாவது உடம்பு. மண் உடம்பு தாண்டி ஜல உடம்பு தாண்டி அக்னி உடம்பு எடுக்கிறோம். அப்போ சுத்த தேகம். அப்போ சுத்த தேகம் முதல்ல வரணுங்கிற அளவுக்கு நீங்கள் தான தர்மம் பண்ணணும், சத்காரியங்கள் பண்ணணும், இந்த யாகம், அன்னதானம், கோவில் குளங்கள், தீர்த்த யாத்திரா இதெல்லாம் பண்ணணும், சத்துவகுணத்தில் வாழ்க்கை நடத்தணும். ஒரே ஜென்மாவில் மேலே போகிறதுக்கு வழி இருக்குதுன்னு சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. 12 வருடமோ 24 வருடமோ 36 வருடமோ இது உங்கள் கையில் தான் இருக்குது. 36 வருஷத்துக்கு மேலேலாம் ஒன்றுமே இல்லை. நாம் தான் இது சரியான சத்குரு கிடைக்கலைங்கிறதுனால நம்ம இத்தனை ஜென்மாவை நம்ம வீணடித்தோம். இப்போ முருகப்பெருமான் இதெல்லாம் ஓப்பன் பண்ணுறார். யாருக்கு அறிவு இருக்கோ இந்த இது புரிஞ்சால் இந்த ஆடியோ 100 ஆடியோக்கு சமம், இல்லை 100 ஜென்மாவை குறைக்கும். இது நல்ல நுண்ண அறிவு வேணும், இது செயல்படும் அறிவு வேணும். சத்துவகுணத்துக்கு வந்ததுலேருந்து தான தர்மங்கள், உழவாரப்பணி, திருப்பணி, குரு சேவா, தீர்த்த யாத்திரை, யாகம், அன்னதானம் இதில் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருந்தால் உங்கள் இந்த மனமானது சித்துஸ்வரூபம் தானாகவே எடுக்கும். ஒரு பாயிண்ட் ஆச்சா? சரிஜி, இந்த அக்னி உடம்பை கடந்து அடுத்த லெவல்னால் அக்னிக்கு அப்புறம் என்ன இருக்குது? உள்ளே போனால் இன்னும் உள்ளே போனால் சூக்ஷ்மமாக இந்த சூரியனுக்கு சூக்ஷ்மமாக இருக்கிற சூக்ஷ்ம உடம்பு யாருன்னா ஈசன், ஹிரண்ய கர்ப்பன் அல்லது விஷ்ணு. ஸோ உபாசனா வழிபடுறவங்க, வழிபாடு அல்லது உபாசனா அல்லது தியானம். குரு சொன்னாங்க, நீ ஏகாந்தமாக உக்காருப்பா, 1 மணி நேரம் ஆடியோ போட்டு கேளு, சிரவண மனனம் பண்ணிக்கிட்டே வா அப்படி சொல்கிறாங்க. உபாசனாவுக்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 8 மணி நேரம் வரைக்கும் போகலாம். அப்படி போனீங்கன்னா அவனுக்கு ஹிரண்ய கர்ப்ப தேசம், அதாவது இந்த இதுதான் சத்தியலோகம். எது சத்தியலோகம்? சூரியன் தான். சூரியனுடைய முதல் சர்க்கிள் தான் சத்தியலோகம். புரியுதா? 2வது லோகம்தான் வைகுண்டம். இந்த வைகுண்டம் தான் பரமபதம். வைகுண்டம் பெருமாள் இருக்கிற இடம், திருப்பாற்கடல் எல்லாம் எங்கேது? இந்த பிராண சரீரம் தான். உபாசனா பண்ணுறவன் பெருமாளை அடையிறான், வைகுண்டத்தை அடையிறான். புரியுதா? இவங்க 2 பேரும் தோன்றுபவர்கள். காற்றும் தோன்றும், அக்னியும் தோன்றும். அக்னியை விட காற்று சூக்ஷ்மமானது இல்லையா? நீர் தெரியும், நிலம் தெரியும். நிலம் தோன்றும், நீர் தோன்றும்,
அக்னியும் தோன்றும். அதை தாண்டி சூட்சுமமாக இருக்கிறது காற்று, அதுதான் பிராணன், அதுதான் சைத்தன்யம், அதுதான் சித்து, அதுதான் ஜெகத்தாக இருக்குது இல்லையா? சூக்ஷ்ம சூழல் தானே நம்ம பார்க்குறோம், காரணத்தை பார்க்க மாட்டோம். காரணம் தான் ஈசன். இப்போ யார் இதுலேருந்து நீங்கள் எந்த லோகத்தில் இருக்கீங்கன்னு தெரிஞ்சு போகும். இப்போ நீங்கள் ஈசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, நீங்கள் பெருமாள் பிடிச்சிருக்கா, பெருமாள் பிடிச்சிருக்கவன் அத்தீதமாக சிவன்கிட்ட போக மாட்டான். பிரம்மா லோகத்தையே பிடிச்சிருக்கிறவன் பெருமாள்கிட்டே போக மாட்டான். இந்த லோகம்தான் பெருசு, இந்த சம்சாரம் தான் பெருசு, போகங்கள் தான் முக்கியம், காசு பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறவன் இங்கே இருப்பான், பிரம்மாவுடையே இருப்பான். பிரம்மா தாண்டி பிரம்மலோக சத்தியலோகத்திலே இருக்கான். ஏதாவது இந்த 3 இதுக்கு சொல்கிறேன். அவன் உபாசனா பண்ணுறான் பண்ணலைங்க, இவனுடைய ஸ்டேட்டஸ் பிரம்மாவுடைய லெவல் என்ன, விஷ்ணுவுடைய லெவல் என்ன, ஈசனுடைய லெவல் என்னன்னா, யார் பிரம்மா வழிபடணும், இந்த லோகம்தான் முக்கியம்னு நினைக்கிறான்னு வச்சுங்க, அவன் பிரம்மா, அவன் விராட், அவன் இந்த லோகத்தில் இருக்கான். அதில் இன்னும் கொஞ்சம் தாண்டி பணங்காசு தான் அதுக்கு காரணம் முக்கியம், பெருமாள் தான் முக்கியம், அது பெருமாள் தான் தரார், சத்தியம் பெருமாள் தான் தரார். அவரை தான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவரை தான் நிறையா அவர் பண்ணால் எனக்கு எப்படியோ காசு கொடுத்துருவாரு, நான் வாழ்க்கையை ஓட்டிடுவேன்னு. அது மட்டும் பத்தாது. காசை வாங்கி என்ன பண்ணுறது? காசை வாங்கி என்ன பண்ணுவோம்? உபாசனை பண்ணணும். காசை வாங்கிறதுக்கு காசை வாங்கி சௌகரியமாக வாழ்க்கை நடத்தி போகங்கள் அனுபவிச்சுட்டு சாகிறது இல்லை. அப்படி செஞ்சின்னா நீ அந்த வைகுண்டத்தை தாண்ட முடியாது. இப்போ வைகுண்டம் பெருசாக நினச்சிட்டு இருக்காங்களே எல்லாரும், வைகுண்டம் தான் பெருசுன்னு எல்லாம் நினச்சிட்டு, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு வேதம் உடச்சி சொல்லுது. வேதம் உடச்சி சொல்லுது, நிறைய சூக்ஷ்மங்களை சொல்லுது. மனுஸ்மிருதியில் சொல்லப்படுது. மனுவோட ஸ்மிருதி தான், வேதமே டைரெக்டாக முண்டக உபனிஷத் சொல்லுது. ரண்ய கர்ப்பங்கிற விஷ்ணுவை தாண்ட முடியாது, அவர் தான் கடைசின்னு நினைக்கிறான். யார்? உபாசனா பண்ணுறவங்க. அவனுக்கு சரீரம் என்னென்னா பிராண சரீரம், அதுதான் பிரணவ சரீரம்னு சொல்கிறான். புரியுதா? 5 சரீரத்துக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், ஒரு கனெக்ஷனும் கொடுக்க போகிறேன். இப்போ மண் உடம்பு நம்மள்கிட்ட இருக்குது, ஜல உடம்பு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நீங்கள் செய்கிற புண்ணியங்கள் அக்னி உடம்பு கொடுத்துரும், அக்னி தேவதை அவங்கள அழைச்சிட்டு போவாங்க, உங்களுக்கு உடம்பு சுடாது. இப்போ இருக்கிற உடம்பு சுடாது. அதை தாண்டி நீங்கள் மேலே போகணுன்னா பிராண உடம்பு வேணும், அதுக்கு தான் பெருமாளை வழிபடுறது, அதுதான் வைகுண்டம், பரமபதம்னு சொல்கிறோம். அதுக்கு மேலேயும் இருக்குது விஷயம். அதுக்கு மேலே இன்னும் 2 லோகம் இருக்குது. என்ன 2 லோகம்னா, இந்த காரண உடம்புக்கு போகிறது தான் ஆகாச சரீரம். அது காரண உடம்புக்கு அழைச்சிட்டு போகிறது யார்? காரண உடம்பை கடக்கிறது. நீங்கள் தியானத்திலேயே இருக்கீங்கன்னா, தியானத்தில் இருக்கிறது அவித்யாவில் இருக்கிறது தூங்குவேன். தியானத்தில் ஆனந்தமாக இருப்பேன், ஆனால் அறிவு இருக்காது. இப்போ நீங்கள் டெய்லி தூங்குறீங்களே, அதுக்கும் தியானத்தில் தூங்குறதுக்கு என்ன வித்தியாசம்? உக்காந்துட்டு தூங்குற, படுத்துக்கிட்டு தூங்குற. தியானத்துக்குள்ளே இருட்டுக்குள்ளே உக்காந்துட்டு தூங்குனீங்கன்னா, தியானம் பண்ணி உட்காந்துட்டு தூங்குனீங்கன்னா நீ தூங்கிடுவ ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் அவித்யா அடுத்தது இருக்கே, பெருமாளுக்கு அப்புறமா அவித்யா இருட்டு இருக்குது. இருட்டுக்கு வெளியில் வரும்போது என்னது? உயிர், அவித்யா, பிராணன், புத்தி. புரியுதா? மனம், புத்தி, அகங்காரம். பிராணன், புத்தி, மனம், அகங்காரம் 4 பெருமாள், 4 சூக்ஷ்ம உடம்பு. நல்லா புரிஞ்சுங்க. இப்போ நீங்கள் அவித்யாவை நீங்கள் கடக்கணும்னா ஒரே வழி விசாரம்தான். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கங்க. தியானம் பண்ணி தூங்குறது இல்லை, ஏகாந்தமாக ஃபோக்கஸ் பண்ணி இந்த வார்த்தையை நிதித்தியாசனம் பண்ணணும். உன்னுடைய உயிரோட உயிராக கலக்கணும். அப்போ எதோட கலக்கிறேன்னா, அறிவை அறிவோட கலக்கிற, அறிவை அறிவால் கரைக்கிற. புரியுதா? அறிவை அறிவால் கரைச்சி அறிவோட சேர்க்குற. இது புரியுதா? அப்போ ஈசன்கிறது அவித்யாங்கிற அந்த இருட்டை தாண்டிய ஒரு இது வரைக்கும் சகுனம். ஈசன் வரைக்கும் கூட சகுனம் தான். ஏன்? மாயா சேர்ந்துருக்கு. மாயா தான் அவித்யா, மாயா தான் இருட்டு, மாயா தான் அஞ்ஞானம், மாயா தான் உங்களை தூங்க வைக்குது, மாயா தான் தூக்கத்தில் இறைவனுடைய இன்பத்தை உங்களுக்கு கொடுக்குது. இது புரியுதா? இது 4வது நிலை. இந்த தேகம் ஆகாச தேகம்னு வச்சுங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். 4வது தேகம் ஆச்சா? 5வது மண், ஜலம், அக்னி, பிராணன். அடுத்தது ஆகாசம்.
அதான் காரண உடம்பை கடக்கிறதுக்கு ஆகாச சரீரம். அப்போ நம்ம உடம்புல இருக்க மாட்டோம், உடம்புல இருக்கிற ஃபீல் இருக்காது. நீங்கள் தியானத்துலேயே ஒரு லெவல் போயிட்டீங்கன்னா உடம்பு இருக்கிறது தெரியாது, லேசாக இருக்கும். இப்போ நீங்கள் சில நேரம் தூக்கம் வரல, சகசிராரம் தியானம் பண்ணுங்கள், அப்படியே அந்த இறுக்கம், மன குழப்பம், கண்டதை சிந்திக்கிற புத்தி, இதெல்லாம் அப்படியே ஒடுங்கி ஆட்டோமேட்டிக்காக எப்போ தூங்குறீங்கன்னு தெரியாது, டக்குன்னு தூங்கிடுவீங்க. கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணணும், சகசிராரத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும். முன்னாடி சொல்லியிருக்கேன் நான் இது. அப்படி தூங்கி இந்த காரண உடம்ப ஆகாசத்தில் இருட்டு இருக்குது, அதில் தோன்றுறது தான் சூரியன். ஆகாசங்கிறது இருட்டுன்னு வச்சுங்க, ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு வெட்ட வெளி எப்போதும் அதோடைய சுபாவம் 95% இருட்டுன்னு சொல்லியிருக்கோமே முன்னாடியே. நீங்கள் பார்க்குறது 5% வெளிச்சம்தான். இந்த 5% தான் பிரம்மஸ்வரூபம்னு வச்சுங்க. அந்த பிரம்மஸ்வரூபக்குள்ளத்துக்கு போகிறதுக்கு தான் நிதித்தியாசனமும் விசாரம். இது புரியுதா? அந்த சரீரம் தான் ஞான சரீரம். இப்போ இது வரைக்கும் போனதெல்லாம் ரிட்டர்னபிள். எது வரைக்கும்? மண் உடம்பு, ஜல உடம்பு, அக்னி உடம்பு, பிராண உடம்பு, பிரணவ சரீரம், அதாவது சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம் 3 சொல்லியிருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக 5 இருக்குது. புரியுதா? இப்போ நம்ம சொல்கிறது இந்த ஞான சரீரத்துக்கு இடையில ஒன்று சேர்த்துருக்கோம். என்ன சேர்த்துருக்கோன்னா ஆகாச கண்டிப்பாக இது இருந்தால் அது இருக்கணும், கண்டிப்பாக இருந்து தான் இருக்கும். அனுமானத்தில் சொல்கிறேன், இந்த மந்திரம் கிடைக்கும்போது சொல்கிறேன். மந்திரம் கிடைக்கும், என்றைக்கு இருந்தாலும் கிடைக்கும், இன்றைக்கோ கிடைக்கும். ஈஸ்வர சங்கல்பம் பண்ணால் ஜீவராசிகள் செயல்படணும்னு எப்பயோ சொன்னோமே. எதை படிச்சுட்டு சொன்னோம்? யார் பேச்சு கேட்டு சொன்னோம்? இல்லையே, அனுமானம் தான் எல்லாம். அனுமானம்னா என்னது? நமக்குள்ளே எல்லாமே இருக்குது. நம்ம அந்தந்த பாயிண்ட்டு போகிறப்ப நமக்கு எல்லா கதவுகளும் திறக்குது. பிரபஞ்சத்தில் இருக்கிறது, பிரபஞ்சத்துலேருந்து நமக்கு கொடுக்கறது. அதை நம்ம பேசுகிறோம். பேசும்போது நமக்கு கிளாரிட்டி இருக்கணுங்கிறதுனால அனுமானங்கிற வார்த்தையை சொல்கிறோம். புரியுதா? நம்ம டிஸ்கவர் பண்ணுறோம், இன்வென்ட் பண்ணலை. இன்வென்ட் பண்ணுறது அதுக்கான யோகிதை இருக்கிறதெல்லாம் அப்புறம், அதுக்கு பெரிய யோகிதை இருக்குது, அதை நம்ம பண்ணலை. இருக்கிறத டிஸ்கவர் பண்ணுறோம். புரியுதா? கடலுக்குள்ளே மறைஞ்சிருக்க ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான், ஒரு கப்பல் கவுந்து கிடக்கு கண்டுபிடிக்கிறான், அது டிஸ்கவரி தான். ஏற்கனவே இருக்கிறத மறைபொருளாக இருக்குது, மறைஞ்சிருக்கிறத கண்டுபிடிச்சா அது டிஸ்கவரி இல்லையா? இப்போ இந்த சரீரம், இப்போ இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி அடியேன்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. அடியேன்னு சொல்கிறேன். இப்போது இதுக்கு மந்திரங்கள் பின்னாடி வரும். முண்டகத்தில் ஒரு மந்திரம் இருக்குது. எந்த மந்திரம்னா, உபாசனா பண்ணுறவன் கிரண்ய கர்ப்பத்துக்கு மேலே தாண்ட முடியாதுங்கிறதுக்கு மந்திரம் இருக்குது. அது நம்ம பேசியிருக்கோம். இப்போ கிரண்ய கர்ப்பம் தான் பிரதானம்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே நிறைய பேர். பணம் தான் பிரதானம்னு நினச்சிட்டு அவங்க கண்ணை திறக்கிறதுக்கு இதை சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஈசனை வழிபடுறாங்களே, அவங்களுக்கு எந்த சௌகரியமும் இல்லை தெரியுமா? ஆனால் மகிழ்ச்சியாக இருக்காங்க. புரியுதா? அருள். இங்கே விஷ்ணு வழிபடுறவங்க பொருளில் இருப்பாங்க, ஐஸ்வர்யமாக இருப்பாங்க, புத்தியாக இருப்பாங்க, எல்லா மேன்மையும் இருக்கும். ஆனால் மகிழ்ச்சியாக இருக்காங்களா? இது கேள்விக்குறி இருக்குது. சரி, அவன் ஈசனோட இருக்கானே, சதா ஒரு மரத்தில் தான் ஒரு கௌப்பையில் கட்டிட்டு உட்காந்துருக்கானே, துக்கத்தில் இருக்கான். அவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கான். பாதி பேர் பிரம்மஸ்வரூப் பிச்சைக்காரனாக இருந்தால் கூட சொல்கிறேன். அதனால் இவங்க இதை கடக்கிறாங்க பாருங்கள். இந்த பெருமாள்ங்கிற தத்துவத்தை கடக்கிறாங்க பாருங்கள். புத்திங்கிற தத்துவத்தை கடக்கணும். ஏன்னா புத்திலாம் ஜடம்தான். புத்தி, மனம், அகங்காரம், சித்தம் எல்லாம் ஜடம்தான். இந்த 4 நம்ம இல்லாமல் பண்ணுறது தான் வாழ்க்கை. அதுதான் ஞானம். 4த்தையும் நம்ம கடக்கணும். 4த்தையும் அழிக்க சொல்லலை, 4த்தையும் கடக்க சொல்கிறோம். புரியுதா? இதுதான் பெருசு. பக்தி யோகம் பண்ணுறவன் என்ன நினைப்பான், பூஜை பண்ணுறவன் என்ன நினைப்பான், பூஜைக்கு டெய்லி போகிறவன் என்ன நினைப்பான், நம்ம உலகத்தில் யாரும் செய்யாத நம்ம செய்கிறோம், இதுவே எல்லாமே நமக்கு அப்படின்னு நினைக்கிறானா இல்லையா? எவன் சொல்லி கொடுத்தான்? அவனே நினைப்பான். யாரும் சொல்லித்தர வேண்டாம். ஆனால் அதோடைய லிமிட்டேஷன் தெரியுமானா 33% யார் சொன்னால் தெரியும்? வேதம் சொன்னால் தான் தெரியும். வேதத்துக்கு அவன் வந்து படிக்க போகிறானா? உங்களை மாதிரி எல்லா தடைகளையும் தாண்டி வர போகிறானா? வந்திருக்கீங்களே, ஒரு சாமானியன் வந்திருக்காரு. ஒரு சாமானியன், சாமானியன், அவ்வளோ ஆர்வம். ஸோ ஞானத்துக்கு முமோட்சு தான் தேவையே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் அறிவு கூட தேவையில்லை. முமோட்சம் இருந்துச்சுன்னா குருவை பிடிச்சி போயிடலாம்.
நீ உனக்கு ஞானம் புரியுதோ இல்லையா, பக்தி புரியுதோ இல்லையா, குருவை கட்டியமாக பிடிச்சிக்கலாம். குரு சேவையில் நீ பயிரலாம். குரு சேவையை சொல்லும்போது இந்த திருக்கோசியை நம்பி இவரை பார்க்க வர்றாரு, பெரிய நம்பியை பார்க்க வர்றார். திருக்கோசியை நம்பி உடைய மனைவி பேர் மேகவல்லி. அவங்க பழங்கள்லாம் வாங்கிக்கிட்டு பெரிய நம்பி வீட்டுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வராங்க. இவர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கார், அவர் திருக்கோசியில் இருக்கார். திருக்கோசி சாதாரண ஊர் இல்லை, சௌமிய நாராயணன் ரொம்ப அமோகமாக படிச்சிருப்பார். ஓம் நமோ நாராயணா வெளிப்பட்ட இடம், அங்கே தான் வெளிப்படணுன்னு இருந்திருக்கு. சௌமிய நாராயண பெருமாள் பெரிய கோயில் அது. அப்படியே நேராக போயிட்டு வந்து இந்த உத்தரகோசி வீடெல்லாம் பார்த்துட்டு தான் வந்தேன். அது போய் ஆமாம் 108 வருது, போகிறோம். அந்த பக்கம் இதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வரலான்ட்டு, அது அந்த வரிசையில் தானே இப்போ போகிறோம், வரிசையில் அது இல்லை. சரி, இப்போது வராங்க திருக்கோஷ்டி நம்பியும் அவங்க மேகவல்லியும் வராங்க, தம்பதிகளாக வராங்க. வந்துட்டு பழங்கள்லாம் எடுத்து கொடுக்குறாங்க. வாங்கிறது இவங்க பேர் விஜயா. யார் பேர்? பெரிய நம்பி, அவங்க மிஸ்ஸஸ் பேர் விஜயா. கூப்பிடுறாங்க, என்ன மணி அண்ணா, நீங்கள் இது வரைக்கும் மணியை கூட்டிகிட்டே வரலையே, இப்போ எப்படியோ அழைச்சிட்டு வந்துட்டீங்க, எங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும், இல்லை தங்கணும், சாப்பிட்டுட்டு தான் போகணுன்னு. அப்போ அவர் அந்த திருக்கோசி சொல்கிறாரு, நான் இப்போ குருவை பார்க்க போகிறேன், குருவையோ ஆச்சாரியவோ இல்லை ரங்கநாதரையோ பார்க்கணும்னா சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு மனசு கிடையாது. எப்பேற்பட்ட பக்தி பார்த்தீங்களா, குரு பக்தி. நான் வாட்ச் பண்ணிட்டே வரேன். இதை தான் உலகத்துக்கு பரவ வேண்டிய விஷயம். நம்ம பெருமாளை வழிபடுறதுக்கோ பரமேஸ்வரனை வழிபடுறதுக்கோ வெறுமைத்தோடு போகிறது உத்தமமான ஒரு காரியம், அது சிறப்பு. அது சிஸ்டமேட்டிக்காக நியமனிஷ்டையோடு இருக்கிறவங்க வாழ்க்கையில் அது கைகூடும். நல்ல வைராக்கியமாக நான் நித்திய தரிசனம் பண்ணுறவங்க, நான் வைராக்கியமாக நித்திய தரிசனம் பண்ணுறவங்க, நித்திய கர்மாவாக நினைக்கிறவங்க, கோயிலுக்கு பக்கத்தில் வீடு இருக்கும், சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு தான் சாப்பாடுன்னு ஒரு வைராக்கியம் இருக்கிறவங்களுக்கு அதனால் முடியும். ஒரு நியமனிஷ்டை இருக்கிறாங்க இல்லையா, குரு இருந்தால் அதெல்லாம் எல்லாமே நடக்குங்க. குரு இருந்தால் எல்லாம் நடக்கும், பாக்கி பேரெல்லாம் நடத்த முடியாது. ஆனால் நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணும்போது தான் இந்த இதை சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன். வெறும் வயிற்றில் தான் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு கோயிலுக்குள்ளே வரமாட்டேம்பாங்க. எங்கிட்டே சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இவர் குருவுக்கே அப்படி சொல்கிறார், சாப்பிட்டுட்டு குருவை போய் ஆச்சாரியா பார்க்குறதுக்கோ, ஆச்சாரியன்னா யமுனாச்சாரியா, யார்? ஆளவந்தார். ஆளவந்தாருடைய பழைய பெயர், பூர்வாசிரம பெயர் யமுனாச்சாரியா. அது அவங்க தாத்தா யமுனை நதிக்கரையில் ஆசிரமம் அமைச்சு தபஸ் பண்ணுறாரு. நாதமுனிகள். நாதமுனிகளுக்கு நடுவில் ஒருத்தர் இருக்காங்க, அவர் தான் வந்து உய்யக்கொண்டான், மணக்கால் முனிவுக. அதுக்கப்புறம் தான் ஆளவந்தார், வேறவனுடைய பிள்ளைன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ குருவுடைய சிறப்பு சொன்ன உத்தரகோசி சொன்னேன். அதனால் இந்த மண்ணு உடம்பை வந்து அக்னி சரீரமாக முதல்ல இப்போ மாற்றிக்கிட்டு இருக்கீங்க. அது உங்கள் கையில் இருக்குது. தான தர்மம், உழவார பணி, திருப்பணி, குரு சேவா சொல்லியாச்சு. அடுத்தது நீங்கள் உபாசனா பண்ணணுங்கிறது முக்கியம். உபாசனா ஏகாந்தமாக தியானம் பண்ணால் மனித பிறவி நிச்சயம், அதுவும் இல்லாமல் பிராண சரீரம் உங்களுக்கு கிடைக்கும். பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார். ஹிரண்ய கர்ப்பா உபாசனா, பிராண உபாசனா எல்லாம் அதுதான். இப்போ அக்னி உபாசனாவோட பிராண உபாசனா இன்னும் மேன்மை பெறுகிறது. பிராண உபாசனாவோட அவித்யாவை கிடைக்கிறதுக்கு தான் இந்த நிதித்தியாசனம் அல்லது விசாரம், அதுதான் ஞானம். அந்த அகம் பிரம்மாஸ்மி, அகம் பிரம்மாஸ்மி அல்லது அகம் முருகோஸ்மி, நான் நேற்றே முந்தானோட சொன்னேன் பார்த்தீங்களா. அகம் பிரம்மாஸ்மி நான் நினைக்கும் போதெல்லாம், உங்களுக்குள்ள முருகன் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் என்னுடைய வல்லமை கூடும். எப்படி கூடும்? அதுதான் சுயம் ஜோதிகி அனந்த சக்திகின்னு சொன்னேன். எல்லாருக்குள்ளே இருக்கான். நீங்கள் அதை அறிய என்னது, அது உங்களுடைய டேலண்ட்டை விஸ்வரூபம் எடுத்து காட்டும். அங்கே தான் பேரறிவு, பேராற்றல், பெரும் பணம், பெரும் புகழ், நீங்கள் கேட்கக்கூடிய பெரும் வெற்றி எல்லாம் அங்கே தான் வருது. அப்போ அகம்பிரமாஸ்மினா யாருக்கு என்ன லாபம்? அகம்பிரமாஸ்மி ஏன் சொல்லணும், அதை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அதை அறியக்கூடிய விஷயம், அனுபூதி பண்ணக்கூடிய விஷயம். அதனால் என்னன்னா
அதனால் நான் கடவுள்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்சு அலையிறதானா? அது அல்ல. நான் இப்போ அகம் பிரம்மாஸ்மி நான் உணர என்ன ஆகுதுன்னு கேட்டால், இந்த பெரிய மகத்தான காரியங்களை எளிமையாக செய்கிறேன். இப்போ 1400 ஆடியோ எடுத்துங்க, இது ஒரு சாமானியன் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. சரி, இது ரொம்ப கஷ்டப்பட்டு தலைக்கீழ நின்று குட்டிக்காரணம் போட்டு அப்படி பண்ணுறோமானா அப்படியும் இல்லை. விளையாட்டாக பண்ணுறோம், மகிழ்ச்சியாக பண்ணுறோம். எந்த கிளாஸாவது ஏதாவது ஒரு குறைவு இருக்கா? சப்ஜெக்ட் மேலே வரும், விசாரம் வரும், விசாரம் இல்லாமல் வரும், காமெடி வரும், துக்கம் வரும், எல்லாம் வரும். ஆனால் கிளாஸ் ஒரு ரித்தமெட்டிக்காக போதா இல்லையா? அப்போ என்ன காரணம்? அகம் பிரம்மாஸ்மி உணர்வு தான். நாம் அனந்த சக்தி, சுயம் ஜோதிகி அனந்த சக்தி அப்படிங்கிற அறிவு பூரணமாக அறிய நம்மளுடைய ஆற்றல் சங்கல்பம் பண்ணாலே நடக்கிற நிலைக்கு வந்துடுச்சு. அது புரியுதா? அதனால் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டாம். சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, சொல்லவே சொல்லாதீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே நீங்கள் அறிய வேண்டிய விஷயம், உணர வேண்டிய விஷயம் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும். என்ன சொல்லணும்? அகம் பிரம்மாஸ்மி சொல்லணும், இல்லை அகம் மிருகோஸ்மின்னு சொல்லணும், சுயம் ஜோதிகி அனந்த சக்திக்குன்னு சொல்லணும். இந்த ஆற்றலும் அறிவும் பரோபகார்த்தமாக மாற வேண்டும், உதவியாக மாறணும். பரோபகார்த்தம் என்ன? இதான் 10,000 ஆடியோ, 1 கோடி சிஷ்யர்களை உருவாக்கணும், ஞானப்பீடங்களை உருவாக்கணும், அதுக்கான முயற்சியை பண்ணுவோம். ஸோ சுயம் ஜோதிகி அனந்த சக்தி ஆற்றலை என்னவா பண்ணுறோம்? பக்தியும் யோகமும் ஞானமும் சிறக்க அந்த ஆற்றலை பயன்படுத்த போகிறோம். இது புரியுதா? இப்போ உபாசனாவை நீ கடக்கணும், தியானத்தையும் கடக்கணும். தியானத்தில் தூங்கிவிடக்கூடாது, தூங்காமல் இருக்கிறதுக்கு நிதித்தியாசனம். அப்போ நீ தியானம் பண்ணும்போதுலாம் சைடில் ஆடியோ ஓடிக்கிட்டே இருக்கணும். நீ தியானம் பண்ணால் தூங்கிடுவ, நிதித்தியாசனம் பண்ணால் கூட தூங்கிடுவ. நிதித்தியாசனம் ஆடியோ போட்டு நோட்டு புக்கோட, அந்த பையன் சொன்னேன் எம்இ படிச்சுட்டு 4 லட்ச ரூபா சம்பளத்தோட ஜெர்மனி பல நாடுகள்லாம் போயிட்டு நல்ல உயர்வான வாழ்க்கை வாழ்ந்தப்பன், ஏதோ ஒரு ஃபெயிலியரில் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு இறை பக்கம் திரும்பிட்டான். வயசு 50 ஆகிடுச்சு. இப்போ அவன் இந்த குருவை இப்போ பூஜை பண்ணியிருக்கான் சுவாமிகிட்ட. முருகப்பெருமான் ரொம்ப பிரியம். நம்ம கூட சேர்றதெல்லாம் முருக பக்தர்கள். பாமன் சுவாமிகள் பேர் சொல்கிறான், மகாராஜா பாமன் சுவாமிகள் சொன்னார். பல பேர் பாமன் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க. நம்ம கோயிலுக்கும் பாமன் சுவாமிகளுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன். இந்த டெய்லி பாடுறீங்களே குமாரஸ்தவம் பாமன் சுவாமிகள் தான். சண்முக கவசம் மேலே மூலவர்கிட்ட போடு. அதெல்லாம் எனக்கு ஒரு அர்த்தமும் தெரியாது, ஒரு இதுவும் கிடையாது. சுவாமி சொல்கிறாரு கந்தகுரு கவசம்னு. அதெல்லாம் நான் அப்போ பேசும்போது கேட்டிங்கன்னா ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. கந்தகுரு கவசம் யார் எழுதுனா அதுக்குள்ளே என்ன இருக்குது ஒன்றும் தெரியாது. ஆனால் பிரதர்சனம் பண்ணுற கந்தகுரு கவசம்னு வருது. அதுக்கப்புறம் கல்வெட்டு போடணுன்னு கல்வெட்டு இது பண்ணால் அப்போ யார் எழுதுனான்னு கண்டுபிடிக்கணும். தேடி பார்த்தா சாந்தானந்த சுவாமிகள்னு வருது. சாந்தானந்த அது கந்தகிரி இந்த கோயம்புத்தூரோ எங்கேயோ இருக்குது. இந்த சேலத்துக்கு அங்கே அழைச்சிட்டு போனேன் எல்லாரையும். அங்கே போனால் அங்கே ஒரு பெரிய மிராக்கள். அங்கே புவனேஸ்வரியும் முருகனையும் தான் வழிபாடு பண்ணியிருக்கார். அவரோட 50 வருஷம் கூட இருந்தவர் பல கருத்துக்களை பேசியிருக்கார். அது ஒரு பெரிய வரலாறு, அதை நம்ம சொல்ல முடியாது. எனக்கும் சுவாமிக்கும் அக்ரிமெண்ட்டு, இந்த பையனுக்கும் சுவாமிக்கும் அக்ரிமெண்ட் இருக்குது, அதுக்கு தான் வந்திருக்கான் இங்கே அப்படின்னு சொல்லி 1/2 மணி நேரம் என்னை பற்றி பேசுகிறாரு. நான் அவரை பார்த்ததும் கிடையாது, அவர் என்னை பார்த்தது கிடையாது. பேர் என்னன்னு இவங்க கேட்டாங்க, அவர் கேட்டார், இவங்க சொன்னாங்க. கூடலாம் நம்ம அடியார்கள் இப்போவும் இருக்காங்க. மகாராஜாலாம் கூட இருந்தாருன்னு நினைக்கிறேன், கார்த்திக் சார் கூட இருந்தார்னு நினைக்கிறேன். சரி, அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த பிராண சரீரத்தையும் நீ தாண்டணும். ஆகாச சரீரம், ஆகாசம் சரீரம் பிரம்மம்னு இதில் வருதா வேல் பூஜையில்? ஆகாயம் இது எங்கேயாவது உண்டா? எத்தனை கோடி பேர் பூஜை பண்ணுறாங்க நாட்டில் பூஜை பண்ணாதவங்க யார் இருக்கா? நார்த்தில், சவுத்தில் தான் கம்மி, நார்த்தில் அதீதம். இங்கே நம்ம எல்லாமே இங்கே தான் ஆதாரம். சவுத்து தான் பக்தி, பிறந்ததே சவுத்து தான். வளர்ந்தது கர்நாடகா, குஜராத்து, அப்படியே இமயமலை போயிடுது. இங்கே நம்ம இனிமேல் நாசிக்கம் பரப்பலாம். பக்தி பிறந்ததில்ல, அதுக்கு ஆப்போசிட்டாக அதாவது அசுரர்கள் எல்லாம் கலர் செலெக்ஷன் பார்த்தீங்களா? அவங்க கலர் செலக்ஷன் என்ன சொல்கிறேன், தமோகுணம் மறைக்குது ஏதோ ஒரு ஸ்க்ரீனை போட்டு. பாவிகள் பாவம்
போனாப்ப ராமானுஜர் எங்கே பிறந்தார்? சங்கரரே சிவபுரத்தில் பிறந்தார். சிவபுரம்னு ஒரு ஊரை அழைச்சிட்டு போனவங்களே. தரப்புலாம் ஒரே சிவலிங்கம் இருக்குது பூமிக்குள்ளே அப்படின்னு சில பெரிய ஞானிகள்லாம் அந்த ஊருக்குள்ளே வரமாட்டேன்னு ஊர் எல்லாம் ஓரமாக பைபாஸ் ஞான சுமந்திரம் அப்புறம் யாரோ ஒருத்தவங்க அந்த அந்த ஊரினுடைய மூலவருடைய பெயர் ஆரியாம்பாள். இந்த சங்கருடைய அப்பா அம்மா தமிழர்கள் அப்படின்னு ஒரு கருத்து நிலவிக்கிட்டு இருக்கு. இருந்துட்டு போட்டோம். அவர் தமிழராக இருக்கட்டும், மலையாளியாக இருக்கட்டும், தெலுங்கராக இருக்கட்டும், இந்தியன், அது ஒன்று போதும். அவருக்கு மலையாளம் தமிழ் மொழியாக இருந்தால் தாய்மொழியாக இருந்தால் விட அவர் எல்லாம் சங்கரர் சம்ஸ்கிருதத்தில் தான் பாஷ்யம் பண்ணியிருக்காரு. அவர் மொழிபேதமெல்லாம் பார்க்குறது இல்லை. நம்ம தான் பிரிவினை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது உண்மையான பிரிவினை, உண்மையான இனப்பட்டுனா அதுவும் இல்லை. எல்லாம் ஒரே என்னது ராமா இந்த தொலைக்கிட்டோம். நமக்கு கேட்குறவன் கேனையாக இருந்தால் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க அவர். அது மாதிரி எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருக்குங்க. நீங்கள் என்னத்தை உங்களை மாற்ற போகிறாங்களோ. இப்போ என்னாச்சு, மண் சரீரம், ஜல சரீரம், அக்னி சரீரம் எல்லாம் பெருசாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் பண்ணுற உபாசனால அக்னி சரீரத்தை வாங்கிடலாம், பிராண சரீரத்தையே வாங்கிடலாம். அதுக்கப்புறம் ஆகாஷ சரீரம் எதுக்கு? விசாரத்தினால, நிதித்தியாசனத்தினால, அப்புறம் ஞானத்தினால ஞான சரீரம். அப்போ இந்த உடம்பை ஞான சரீரமாக மாற்ற முடியுங்கிறது ஒருத்தர் செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்காரு ஏற்கனவே வள்ளலார். முன்னாடி புரியாமல் இருந்திருக்கலாம், இப்போ அடியன் புரிய வைக்கிறேன், அடியன் செஞ்சு காட்டுறேன். புரிய வைக்கிறதெல்லாம் கிடையாது. புரிய வச்சு தான் செஞ்சு காமிக்கணும், சொல்லி தான் செய்யணும். புரியுதா? இப்போ எங்கள் அக்கா ஊர்லேருந்து வந்தா, என்ன உனக்கு என்ன சுகரா என்னமோ கேட்டா. எனக்கு உடம்புல நல்ல மனசு, உயர்வான மனசு, எனக்கு எந்த நோயும் இல்லை. இப்போ தான் ஸ்வீட்டே சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். 10-30 வருஷமாக அடியன் ஸ்வீட் சாப்பிட மாட்டேன். இப்போ நீங்களாம் பழக்கப்படுத்துறீங்க, கொஞ்சம் கொஞ்சம் வேல் பூஜையில் கொண்டாந்து கொடுக்குறீங்க, ட்ரிப்பில் கொடுக்குறீங்க, ஏதோ ஒன்று சாப்பிட்றேன். அன்றைக்கி திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டேன் அந்த ஊரில். நான் சாப்பிட்டுருந்தேன், இவர் சாப்பிட்டுருந்தேன். ரங்கா சார் அந்த ரமணியம்மா தூண்டு விட்டேன். நம்ம இந்த பாருங்கள், உங்களுக்கு தெரியாமல் உங்கள் வீட்டுக்காரர் அல்வா சாப்பிட்றா, உங்களுக்கு அல்வா கொடுத்துட்டாரு அப்படின்னு. அதனால் இப்போ சொன்னேன், இனிமேல் தான் ஸ்வீட்டே சாப்பிட போகிறேன். எனக்கு வயசு இப்போ தான் 25 ஆகியிருக்கேன். நீங்கள் ஒத்துக்கிறீங்களோ ஒத்துக்கலையோ, என் மைண்டே அப்படி தான் இருக்கு. நீங்கள் யார் ஒத்துக்கிட்டா, நீங்கன்னா உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்டை கேட்டால் நான் வந்தேன், அவார்டை கேட்டால் என்ன, அதெல்லாம் கேட்க மாட்டேன். அதனால் அடுத்த சரீரம் என்ன, ஞான சரீரத்தை நோக்கி போயின்னு இருக்கீங்க. இப்போ எந்த சரீரத்தில் இருக்கீங்க? வெங்காய சரீரம். நீங்கள் இருக்கிற மண் சரீரம். அம்மா சரியாக போச்சு. நீங்கள் என்ன சரீரங்கிறது நான் சொல்கிறேன். நீங்கள் கிளாஸு ஒழுங்காக அட்டன் பண்ணுறது, நீங்கள் ரியாக்ட் பண்ணுறது, நீங்கள் தியானம் பண்ணுறீங்களா, விசாரம் பண்ணுறீங்களா, வெங்காயம் வெட்டுறீங்களாங்கிறத பார்த்துட்டு தான் இங்கேருந்து அங்கீகாரம் கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன சொல்ல வரேன்னா, ஞான சரீரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா? எங்கேயோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் கேட்பான், அவனுக்கு இந்த புத்தி வேலை செய்யும். வந்து இப்படி சொல்கிறாங்களே, அந்த ஞான சரீரம் என்ன பெரிய குதிரை கொம்பா, எனக்கெல்லாம் முடியாதுன்னா எனக்கெல்லாம் எதையா முடியாதுன்னு கேட்டு அதை ஆராய்ச்சி அதை கடந்து வந்திருக்கேன் பல இடத்துல. நீங்களும் அப்படி வரணும். அப்புறம் என்ன, சிஷியர்கள், மண்ணாங்கட்டி சிஷியர்கள், சும்மா வாயில் வடை சுட்டு விட்டு குருப்பியோ நமக்கான நமஸ்காரம் பண்ணிவிட்டு, இதெல்லாம் என்ன மண்ணாங்கட்டி. சரி, இந்த திரைங்கிற வார்த்தை அவ்வளோ வார்த்தையை இவ்வளவு மந்திரத்தை தூண்டி விட்டுச்சு. இந்த வார்த்தை புரியுதா? அப்போ உபாசனை தாண்டணும், பிரணவ சரீரத்தை தாண்டணும், மகாவிஷ்ணுவை தாண்டணும். அங்கேயே நிற்கக்கூடாது, ஈசன்கிட்ட வரணும். ஈசன்கிட்டையும் நிற்கக்கூடாது, அவித்யாகிட்ட வரணும். அவித்யாகிட்டையும் நிற்கக்கூடாது, பிரம்மஸ்வரூபத்துக்கு போயிடணும். புரியுதா? இப்போ நான் இதுவே எனக்கு நல்லா இருக்கு, சௌகரியமாக இருக்கு, இங்கேயே செக்குமாடு மாதிரி இருக்கேன்னா இரு, அது உன் தலையெழுத்து. யாரையும் நம்ம என்ன திருத்தவா வந்திருக்கோம்? நம்ம என்ன பெரிய ராமானுஜரா இல்லை சங்கரரா? ஆனால் அவருடைய பிளட்டில் ஏதோ ஒரு அணு நமக்குள்ளே ஏதோ கலந்துருக்கு. எப்படியோ முருகனுடைய பிளட்டு இருக்குது, அது நல்லா தெரியும். இல்லைன்னா தெரியும், முருகன் பிளட்டு நமக்குள்ளே இருக்குது.
அதனால் ஞான சரீரம் கன்ஃபார்மு செஞ்சு காட்டுறேன். நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து எதிர்காலத்தில் உங்கள் ஞான சரீரம் வரும், கத்திரிக்காய் சரீரம் வரும்லாம் சொன்னீங்களே, எங்கே வந்திருக்குன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். வருமா வராதா? இப்போ இந்த ஞான சரீரத்தை தான் போயின்னு இருக்கு தெரியுமில்ல. கலர் மாறிட்டேன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் எதிர்காலத்தில் எந்த ஒரு செயற்கை என்னது அது காஸ்மெட்டிக்ஸ்லாம் பயன்படுத்தாமல் ஃப்ரெஷ்ஷாக அகத்தில் முருகன் பிரகாசித்தார்னா முகத்தில் பிரகாசம் வரப்போகுது. அவ்வளோதான். சரி, மந்திரத்துக்கு போகலாம். இப்போ இந்த தத்ர திரயமயம் சாஸ்திரமாத்தியம் சர்வார்த்த தர்ஷனம். இது வைகானசம்னு ஒரு வார்த்தை சொன்னோம்ல. வைகானசம்ங்கிறது ஒரு மலை, மவுண்டைன். அதில் ஒரு ரிஷி, அதுதான் வைகானசம். வைகானச ரிஷி. அவர் எங்கேருந்து வெளியில் வந்தார்னா பிரம்மத்தினுடைய குரலாக வெளியில் வரார், விஷ்ணுவினுடைய குரலாக வெளியில் வரார். வைகானசங்கிறது ஒரு மலை, அதில் ஒரு ரிஷி வாழ்கிறாரு. அவர் பிரம்மத்தினுடைய குரலை எல்லாத்தையும் எழுதி வைக்கிறாரு. அதுதான் வைகானச மெத்தடாலஜி. அந்த மெத்தடாலஜி ஆகமத்தில் பூஜை நடக்குது. இதில் கூட வைகானசம் தான் நினைக்கிறேன், திருப்பதி கூட. ஸ்ரீரங்கம் வந்து பாஞ்சராத்திரமாக வைகானசமானு தெரியல. விஷயம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்கணும், நம்ம வாய்க்கு வந்ததை வளரக்கூடாது, பெரிய விஷயம் இதெல்லாம். வைகானசம் பாஞ்சராத்திரம்னு 2 மெத்தடாலஜியில் இந்த ரிஷிகளுக்கு பீரியாரிட்டி கொடுக்குறாங்க. புரியுதா? மெத்தடாலஜி, ஆகம மெத்தடாலஜி, பூஜை எப்படி பண்ணுறதுங்கிற மெத்தடாலஜி. சரி, இப்போ அவங்கள பற்றி கொஞ்சம் விவரம் சொல்லுது இந்த மந்திரம். என்ன சொல்லுதுன்னா, தத்ர அங்கு மவுண்டெயினில், எந்த மவுண்டெயினில்? வைகானச மலையில். திரயமயம் சாஸ்திரமாத்தியம், 3 விதமான சாஸ்திரங்கள். ஆதி சாஸ்திரம் ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதான் திரை. அதர்வணங்கிறது அபிச்சார கர்மங்கள் பண்ணக்கூடியது. இதில் விடுபட்டதெல்லாம் அதில் சேர்க்கப்பட்டிருக்கு. அப்பண்டிக்ஸ் மாதிரின்னு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் வந்து இந்த பிளாக் மேஜிக்லாம் அதுக்குள்ளே இருக்குது. பகைவர்களை வெல்றதுக்கு, அவங்கள புலி பறிக்கிறதுக்கு மந்திரத்தினாலேயே முடிக்கலாம். ஆமாம், இப்போ சங்கல்பம் பண்ணால் நடக்குதா இல்லையா? நல்லதை சங்கல்பம் பண்ணுறோம், கெட்டதை சில பேர். நான் இன்னைக்கு ஒருத்தவங்க ஒரு ஆந்திராவில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, என் மாமியார் நாசமாக போட்டுன்னு எழுதி வச்சுருக்கு, இந்தியாவில் போட்டு வச்சுருக்கு ஒரு அம்மா. அதை வந்து பேப்பரில் போட்டிருக்கான், அதை வந்து ஒரே டிவியில் போடுறான், நியூஸில் போடுறான். இப்படியா போடுவோம்? இதெல்லாம் அபிச்சாரம்னு பேர். அபச்சாரம் வேறு, அபிச்சாரம் வேறு. அபச்சாரம்னா ஆச்சாரம் கெட்டு போனால் அபச்சாரம். புரியுதா? குருக்கிட்ட போய் பேசும்போது கையை அப்படி மறைச்சிக்குவாங்க, ஏன்னா எச்சல் படக்கூடாதுன்னு அர்த்தம். புரியுதா? அது மாதிரி. சரி, இந்த சாஸ்திரம் என்ன பண்ணுச்சு? ஆதி சாஸ்திரம், இந்த ரிக்கி யஜு சாம என்ன சொன்னிச்சுன்னா, சர்வ அர்த்த தர்ஷனம். எல்லா அர்த்தத்துக்கும் தர்ஷனம் கொடுக்குது. எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் கொடுத்து மெய்ப்பொருள் காட்டுது. எது? வேதம், ஸ்ருதி, இதிகாசம், புராணம், பாகவதம், எல்லா உடம்பு எடுத்தவங்க, உருவம் எடுத்தவங்க எல்லாம் ஸ்மிருதி. இதை நல்லா புரிஞ்சுங்க. நிர்குணம் ஸ்ருதி, சகுணம் ஸ்மிருதி. தோன்றாதது ஸ்ருதி, தோண்டி நிற்கிறது ஸ்மிருதி. தோன்றாது என்னது? மெய்ப்பொருள் தோன்றாது. இப்போ இந்த மந்திரம் படிக்கிறோம், ஒரு வார்த்தை கேட்டோன்னே நம்மளுக்கு பல வேரியேஷன் வருது இல்லை? எங்கேருந்து வருது? எப்போ படித்தோம்? அது ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? ஒரு வார்த்தை நமக்கு பல வேரியேஷன் கொடுக்குதா இல்லையா? அதுபோல் எப்பயுமே தோன்றாத ஒரு பொருள் பிரம்மம். தோன்றுவது அம்பாள். இந்த அம்பாள் தான் ஸ்மிருதி. ஸ்ருதியும் அவள் தான், ஸ்மிருதியும் அவள் தான். சொல்கிறேன், புரியறதுக்காக சொல்கிறேன். புத்தி, மனம், ஆகாசம், வாயு, ஆண், பெண், எல்லாம் என்னது? ஒரு தத்துவம். ரிக்கி யஜு சாம அது என்ன பண்ணுதுன்னா, சர்வார்த்த தர்ஷனம். எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதி வேதம். யார் சொல்கிறா அந்த வேதத்தைன்னு கேட்டால், பெருமாள் சொல்கிறார்.
சாரி என்னென்ன சொல்ற ரிக்கி அஜோ சாம யாருக்குள்ளே இருந்து சொல்கிறார் இந்த வைகானச ரிஷிக்குள்ளே உக்காந்து வெளிப்பட்ட வைகானசம் வைக்கறி சொன்னோம்ல நேற்று சொன்னோமே இந்த வைகானச முனிவருக்குடைய நாபியில் இருந்து பிராண தத்துவம் இல்லையா அவரே பெருமாளே அதுலேருந்து உஷ்ணு சத்தத்தை ஆரம்பித்து ஓங்காரமாக மாறி மத்தியமாக பஷ்யந்தி மத்தியமாக சூக்ஷ்ம வைக்கறி என்னது மறந்துட்டார் என்னோ ஒன்று சொல்லி கொடுத்துருக்கேன் அதை மறந்துட்டார் முதல்ல வந்து சூக்ஷ்மமாக இருக்கிறது அப்புறமா வந்து ஐடியாவாக இருக்கிறது அப்புறமா வந்து நாபியிலேருந்து வரும்போது பஷ்யந்தி சூக்ஷ்மம் பஷ்யந்தி மத்தியமாக சூக்ஷ்மம் ஸ்தூலம் 5 வந்துடுச்சா சரி மத்தியமாக ஹிருதயத்தில் தொண்டைக்கு வரும்போது சூக்ஷ்ம வைக்கறி வெளியில் பட்டால் ஸ்தூல வைக்கறி அந்த வைக்கறி தான் வைகாச என்னது வைகாச ரிஷி இது புரிஞ்சுச்சா இப்போ இந்த சர்வார்த்த தர்ஷனம் வேதம் கொடுக்குது ரிக்யஜோ சாமோ ரூபத்வாத் 3 வடிவமாக திரையீத்தி 3ஆக பரிகீர்த்திதாக நன்றாக புகழ் பெற்றது பரிகீர்த்தி 4 புறமும் புகழ் பெற்றது யார் சொன்னால் பெருமாள் சொன்னார் யார் எழுதுனா வைகானச முனிவர் இவங்க சிஸ்டம் இது இவங்க எங்கேருந்து ஆரம்பிப்பாங்கன்னா விஷ்ணுவிலேருந்து ஆரம்பிப்பாங்க நாம் எங்கேருந்து ஆரம்பிப்போம்னா தட்சிணாமூர்த்திலேருந்து ஆரம்பிப்போம் யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஆரம்பிக்கிட்டோம் நமக்கு மெய்ப்பொருள் தான் முக்கியம் என்ன கேட்டால் சிவமும் விஷ்ணு 2 கண்ணுன்னு சொல்லியாச்சு தமிழும் சமஸ்கிருதமும் 2 கண்ணுன்னு சொன்ன மாதிரி பிராமின் நான் பிராமின் 2 கண்ணுன்னு சொன்ன மாதிரி நமக்கு எல்லாம் ஒன்று தான் நமக்கு மேலே ஏறணுங்கிறது தான் முக்கியமே தவிர இந்த படிக்கட்டிலே நிற்கிறது முக்கியம் இல்லை நான் பெரியவன் நீ பெரியவங்கிறது அந்த அதுலலாம் யாரும் போயிடாதீங்க தயவுசெய்து இதெல்லாம் கொஞ்சம் வேதம் வந்து அதெல்லாம் பார்க்காது வச்சு செஞ்சிடும் உங்களை நீங்கள் இல்லை நான் அதுலேயே தான் இருப்பேன்னா அங்கேயே மேலே வர முடியாது இது வந்து வேதாந்தம் எவனுக்கும் புரியாது ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும் எப்படி பெருமாளுக்கு விஷ்ணுவுக்கு பக்தர்களாக இருக்கீங்களோ அது மாதிரி வேதத்துக்கு பக்தர்களாக இருக்கணும் அப்போ தான் ஈஸ்வர கிருபா வந்து சாஸ்திர கிருபாவாக மாறும் சாஸ்திர கிருபா வந்தால் தான் உனக்கு புரியும் அப்புறம் குரு கிருபா வேணும் முதல்ல ஈஸ்வர கிருபா அப்புறம் குரு கிருபா அப்புறம் சாஸ்திர கிருபா 3 கிருபா வாங்கணும் அப்படி பரிகீர்த்ததாக இது புரிஞ்சுச்சா இப்போ 5 சரீரத்தை பற்றி விவரம் சொல்லியாச்சு சரி அடுத்த சாமவேதம் காரிய சித்தேன சதுர்தா பரிகீர்த்ததா காரியங்களை டிவைட் பண்ணி அதாவது இது என்னது அட்மின் பண்ணுறதுக்காக இந்த அங்கே போய் சிந்திட்டு வாடா முகம்லாம் சிந்திட்டு மூக்கெல்லாம் சிந்திட்டு நல்ல பிள்ளையா அப்போ கை காலெலாம் கழுவிட்டு வா டெய்லி இங்கே வந்து லொக்குன்னு இருமுறை அசிங்கப்படுத்துகிற இந்த இடத்தைய கர்மம் டெய்லியாக சொல்லுவாங்க சின்ன குழந்த மாதிரி சதுர்தா 4வதாக சதுர்தா 4வது வேதமாக பிரித்தாங்க பரிகீர்த்ததாக ரிச்சோனா ரிச்சோனா மந்திரம்னு அர்த்தம் மந்திரனாலே ரிக்கு தான் யஜோசி சாமானி அதர்வணா 3ஆவதாக வந்தது தான் 4ஆவதாக வந்தது தான் அதர்வ அங்கீரச இது அங்கம் நம்ம உடம்பு அங்கம் குள்ளே இருக்கிற சைத்தன்யம் அங்கி அது ஒரு ரசம் கொடுக்குது மிளகு ரசம் புளி ரசம் மாதிரி அங்கி ஒரு ரசம் கொடுக்குது அந்த ரசம்தான் ஞானம் புரியுதா சாமானி அதர்வாங்கி ரசக சதா சாமம் இப்போ 3 4 எதுக்கு 4 ஆக்குனாங்க 4 கேட்டகரியில் பிரித்து வேலை செய்கிறாங்க குரூப் 4 குரூப் 3 குரூப் 2 குரூப் 1 எங்கேயாவது குரூப் 1 இருக்கமா நம்பாளுங்க சரி குரூப் 2ஆவது பிஹெச்டி படித்தாலும் குரூப் 4 எழுதுகிறாங்கிறான்
என்ன காரணம்? நம்பிக்கை இல்லை, தான் நம்பிக்கை இல்லை, தன் மேலே நம்பிக்கை இல்லை, தன்னையும் நம்புறதில்லை, கடவுளையும் நம்புறதில்லை, குருவே அவனுக்கு கிடையாது. 3 பேரையும் இல்லை, சில கேஸ்லாம் இருக்குல்ல, சில கேஸு இருக்கா இல்லையா? யாரையும் நம்பாது. பரதநாட்டியம் ஆகணும், தைத்தக்கு பதட்டம் இருந்துட்டு போட்டோம். இப்போ அடுத்தது அத்தர்வா அங்கீரசம் தான். அத்தர்வாங்கிறது ரிஷி பேர், அவர் தொகுத்த, அதனால் அத்தர்வ ரிஷி. அத்தர்வா அங்கீரசம் 2 பேர் சொல்கிறாங்க. எல்லாம் இவருடைய மானசீக புத்திரர்கள். யாருடைய மானசீக புத்திரர்? பிரம்மாவுடைய மானசீக புத்திரர். மறுபடியும் அதர்வனத்தை பற்றி போய், சாமத்தை பற்றி போய், அதர்வனத்தை பற்றி போய். சாத்துர் ஹோத்திர 4 வேதமும் பிரதானத்துவா முக்கியமாக லிங்காதி திரிதயம் திரையி குறிப்பாக 3ஆக சொன்னாலும் அதர்வா அங்கீரசம் ரூபம், அதர்வா அங்கீரசம் சொல்லக்கூடிய 4வது ரூபம் சாம ரிக் யஜுஸ் அல்லாமல் 4வதாக ஒன்று இருக்குது. அது பேர் அதர்வா அங்கீரசம் சொன்னோமா, அது பேர் அதர்வா அங்கீரசம், அதர்வனம்னு சொல்லலாம். 24வது மந்திரம். ததா திசந்திய அபிச்சார சாமான்யேன பிருத்தக் பிருத்தக் ஏகவிம்சதி சாக்காய ரிக்வேதக பரிகீர்த்ததக. இப்போ அந்த 4 வேதங்களுக்கு ஷாக்கானா கிளைகள்னா ரிஷிகள் போகிறாங்கல்ல, அவங்க சிஷ்யர்கள்லாம் அதை டெவலப் பண்ணுவாங்க. குரு சொல்லி கொடுத்ததை, அந்த கருத்துக்களை எல்லாம் எங்கேருந்து வருது? எல்லாம் தியானம் பண்ணால் பிரபஞ்சத்துலேருந்து வர கருத்துக்கள். ஒரு இவங்க ரிஷிகள் பண்ணினது அவங்க முன்னோர்கள் ரிஷிகள் பண்ணதுக்கு கிளையாக இருக்கும். புரியுதா? ஒரு ஆதி குரு தட்சிணாமூர்த்திலேருந்து பார்த்தீங்கன்னா சனகாதி முனிவர்கள்லேருந்து அப்படியே கிளையாக தான் உங்கள் வரைக்கும் வந்திருக்கு. இப்போ நீங்கள் யாருக்காவது சொல்லித் தருவீங்களா? சொல்லித் தர மாட்டீங்களா? சொல்லி கொடுங்க. வேதத்தை படிங்கன்னு சொல்லிக் கொடுங்க, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுங்கன்னு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் வேதம் வேணால் சம்ஸ்கிருதம் வேணான்னா வேதத்துக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் நஷ்டம் கிடையாது, நமக்கு தான் நஷ்டம். சும்மா ஆடு மாறி நம்மளை ஏமாற்றிட்டானுங்க, நம்ம பின்னாடி மறந்து போயிட்டோம். இனிமேலாவது அடுத்த ஜென்ரேஷனுக்காக இந்த கண்ணை திறந்து விட்டுட்டு போங்க. சொத்து பற்றி எழுதுறது அப்புறம், முதல்ல இறைவனோட குழந்தைங்களை சேர்த்து விடுங்க, 2வது ஞானத்தோடு குழந்தைங்களை சேர்த்து விடுங்க, அப்புறமா பொருள்லாம் பின்னாடி வரும், தானாகவே வரும். எங்களுக்கெல்லாம் வரல. ஞானம் வேணும், அறிவு இருந்தால் தான் பொருள் வரும். ததா திசந்திய அபிச்சார, இந்த திசையில் அபிச்சார விஷயங்கள், தீய எண்ணங்கள், தீய குறிக்கோள்கள், அவன் கெட்டு போனோம், அவன் கெட்டு போனோம், இவன் கெட்டு போனோம். நிறைய பேர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதில்ல, நான் முன்னேறணும்னு நினைக்கிறதில்ல, நான் ஆட்சியை பிடிக்கணும்னு நினைக்கிறதில்ல. அவன் ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கிறான், அவன் நல்லா இருக்கக்கூடாதுங்கிறான். என்ன ஞானம்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நீங்கள் முன்னேறணும்னு நினைப்பீங்களா, இவன் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க, பக்கத்தில் இருக்கிறவன் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்களா? நிறைய பேருக்கு அந்த புத்தி தான். என்னது காரணம்? அறிவே கிடையாது சுத்தமாக. சுட்டு போட்டாலும் வராது. ஏன்னா இது ட்ரெடிஷ்னலாக வருது, ஜீனில் வருது. அவங்க அப்பா அவங்க தாத்தாலாம் இப்படி தான் இருந்திருப்பான், வேறு ஒன்றும் இல்லை. தான் முன்னேறணும், நல்லா புரிஞ்சுங்க. அது கேரம் போர்டாக இருக்கட்டும், ஒரு பல்லாங்குழி விளையாட்டாக இருக்கட்டும், எந்த கேமாக இருக்கட்டும், நீ ஜெயிக்கணும், கோல் போடணும் தான் நினைக்கணுமே தவிர அவனை போட விடக்கூடாதுங்கிற புத்தியே உனக்கு வரக்கூடாது. வந்தால் நீ அபிச்சாரத்தில் இருக்கேன்னு அர்த்தம். இந்த பொறாமை அது இதெல்லாம் என்னவாக்கும்? உன்னுடைய நன்மைகள்லாம் சாப்பிட்டுட்டு ஏப்பம் விட்டுரும், உன் கூடவே இருக்கும். உன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு உனக்கே துரோகம் பண்ணும். எவனும் இதை சொல்லி தர மாட்டான். புரியுதா? எத்தனை முறை நீ தோல்வியாடி, அவங்கள வரக்கூடாது, அவங்கள ஜெயிக்க விடக்கூடாதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லாம் அறிவு கட்டவனுங்க செய்யக்கூடிய விஷயங்கள். அறிவு சார்ந்தவர்கள், பிரம்மத்தை சார்ந்தவர்கள், ஞானம் உள்ளவர்கள் தான் ஜெயிக்கணும் தான் நினைக்கணும். உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன்? உங்களுக்கு இந்த துஷ்ட சக்திகளோட சண்டை போட்டு இருக்கிறதெல்லாம் அறிவியணும். பதியை அணுகு, இந்த துஷ்ட சக்திகள்லாம் விலகி போயிடும். அடியேன்னு ஒரு எடுத்துக்காட்டுங்க. இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் எல்லாத்தையும் கடந்து வந்தீங்க, எப்படி தான் கடந்து வந்தீங்களோ, எப்படி தான் இவனுக்குள்ளே இருந்தீங்களோ, ஒரு நாள் என்னால் இருக்க முடியாது, போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. எப்படி தான் நான் போட்டு தள்ளுறது எனக்கு தெரியாதா?
போட்டு தள்ளது எனக்கு தெரியும். எங்கள் பரம்பரையே கேடு கட்ட பரம்பரை, போட்டு தள்ளின பரம்பரை தான் எங்கள் பரம்பரையே. அது வேண்டாம். அதெல்லாம் வந்து ஹிம்சை வந்து ஜெயிக்காது. நான் சொல்கிறேன், ஹிம்சை ஜெயிக்காது, அஹிம்சை தான் ஜெயிக்கும். செஞ்சு காமிச்சிட்டு போயிருக்கான். நம்ம தாத்தா பாட்டி முன்னாடி செஞ்சுட்டு போயிருக்கான். மகாத்மா காந்தி செஞ்சு காமிச்சிருக்கார், கத்தியின்றி ரத்தமின்றி. அதை புரிஞ்சுட்டோம். அறிவு நமக்கு இருந்துச்சு, அதனால் டேக்கிள் பண்ணிவிட்டு பைபாஸ் பண்ணிட்டோம். அவன் அங்கேயே நிற்கிறான், நம்ம மேலே வந்துட்டோம். இதாங்க இருக்கிற வித்தியா. அதுதான் உங்களுக்கு சொல்லித்தரேன், புரியுதா? நாம் ஜெயிக்கணும்னு நினைக்கணுமே தவிர அவனை விடக்கூடாது, இவனை விடக்கூடாது, வர விடக்கூடாது, ஜெயிக்க விடக்கூடாதுன்னா நீ போயிடுவ, தானாகவே போயிடுவ. இதுலேயே உன்னோட ரிசல்ட் தெரிஞ்சு போச்சே, நீ விளங்குவியா விளங்க மாட்டியான்னு. ஊற்றிக்கோ. வேறு என்ன சொல்கிறது? கர்மம் கர்மம். நல்லா ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுங்க, புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் ஜெயிக்கணும் தான். மற்றவன் ஜெயிக்கிறானோ ஜெயிக்கிறான் அதை பற்றிலாம் அவனுக்கு முக்கியம் இல்லை. நீ நேர்மையான வழியில் சத்தியம் அஹிம்சாங்கிற 2 எக்யூப்மெண்ட்ஸை கையில் எடுத்துட்டு போயிட்டே எந்த கழுதையும் பார்க்காத, திரும்பியே பார்க்காத. இப்போலாம் வேத கிளாஸ் போகிறேன்னாலே உன்னை கிண்டல் பண்ணுவான், கேலி பண்ணுவான், திட்டுவான். ஒயின் ஷாப் கூப்பிடு, உடனே வருவான். இங்கே கூப்பிட்டு பார்க்கலாம், வரான், நான் பார்க்குறேன், உடனே கெடுத்துக்குவான். ஏன் ஜீனு கேடு கட்ட ஜீனு அவங்களுடையெல்லாம் உடனே கட் பண்ணும். இல்லைன்னா மகாராஜரை சொல்லிட்டு வந்தேன், ரங்கா சாட்டி அதான் சொல்லிட்டு வந்தேன். இன்னும் கண்ட கழுதையும் கண்டையும் பேசக்கூடாது, இப்போ தான் முடிவு பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் போய் பேசின்னு இருக்கிறோம், அது முதல்ல கூடாது. அதனால் அபிச்சாரம் கூடாது, அபிச்சாரம் கூடாது. சாமானியனை பிரித்தக் பிரித்தக், அதனால தான் தனித்தனியாக பிரித்தாங்க. இது அபிச்சாரமா, இதை இதுக்குள்ளே விடக்கூடாது. ரீகேஜ் சாமா இருக்கட்டும், அதர்வனமும் இருக்கட்டும், அது தனியாக இருக்கட்டும். அது கேடுகட்ட ஜென்மாலாம் வரும் பின்னாடி, அது ஃபாலோ பண்ணிக்கிட்டு அது நாசமாக போட்டோம் அப்படின்னு என்ன பண்ணாங்க, விட்டுட்டாங்க. எல்லாத்துக்குமே இப்போ ஆட்டோபாம் இருக்குது, அது ஆக்கத்துக்கும் பயன்படுத்தலாம், அழிவுக்கும் பயன்படுத்தலாம். அது மாதிரி தான் அந்த வேதம், அந்த வேதம் மட்டும். அதனால் தனியாக பிரித்து வச்சுட்டாங்க, நல்லதாக போச்சு. அது கணக்கிலே வச்சுக்கிறது இல்லை. ஆனால் அதில் தான் அரிய உபநிஷத்துலாம் இருக்குது. அதர்வண வேதத்தில் தான் அரிய உபநிஷத்து. மாண்டூக்கியம் அதர்வணம் தான் நினைக்கிறேன். போதுமா? மாண்டூக்கியம் ஒன்று போதும்னு பெருமாள் எதுக்கு சொன்னார்? பிரஷ்னா, முண்டகம், மாண்டூக்கியம் 3மே அதர்வண வேதம்னு நினைக்கிறேன். முதல் வேதம் என்ன சொல்லுங்க? முதல் உபநிஷத்து ஈசாவாஸ்யம் கேன, 3வது கட்டை, 4வது பிரஷ்ன, 5 முண்டகம், 6 வெங்காயம், 6 மாண்டூக்கியம். சரி, அப்புறம் சரி பார்க்கலாம். சரி, இப்போ இந்த மாதிரி சிஷ்யர்கள் என்ன பண்ணாங்க, பிரித்தக் பிரித்தக்காக பிரித்து ஏகவிம்சத்தி 21 கிளைகளை பிரித்தாங்க. எதில்? எந்த உபநிஷத்து, எந்த வேதத்தில்? இதில் ரிக்லேருந்து, ரிக்வேதத்துலேருந்து 21 ஷாக்கா பிரிஞ்சிச்சு முதல்ல. அண்டர்ஸ்டாண்ட்? 21 கிளைகள் ரிக்வேதத்துலேருந்து பிரிஞ்சிச்சு. ஏகவிம்சதி பரிகீர்த்ததக, நன்றாக புகழடைந்தது அந்த காலத்தில். அதனால் இந்த 24வது மந்திரம் வரைக்கும் இன்றைக்கி இருக்கட்டும். இன்றைக்கி வந்து சிவராத்திரி, சாமி புறப்பாடு இருக்குது, ட்ரிப் இருக்குது. ஒரு வேண்டாம், நிறைய பேர் ஆர்குமெண்ட்டு எல்லாம் இருக்குது, நிறைய பேர் இது வந்து என்கொயரிலாம் இருக்குது. வேண்டான்ட்டேன், எல்லாரையும் இனிமேல் ஒன்றும் சரியாக வராது. கடைசி நேரத்தில் முடிவு எடுக்கிறவன்லாம் எல்லாம் விளங்காதவன், அவன்லாம் பஸ்ஸில் போட்டோம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சிவேல் முருகனுக்கரோ. இன்னைக்கு